பிரைஸ் தி லார்ட். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீ நல்ல வெற்றி பெறுவாய் அப்படின்னு அந்த வார்த்தை முடிகிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அந்த வார்த்தையை தியானித்து அதை வாயில் வைத்து பேசும் பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய் அப்படின்றத யோசுவாக்கிட்ட சொல்கிறாரு. தமிழில் நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்ற அந்த சென்டென்ஸோடு முடியுது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ், நீ நல்ல வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன வெற்றிலே நல்ல வெற்றி, அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் எது நல்ல வெற்றி, தேவனுடைய பார்வையில் நம்ம படுகிற வெற்றிலாம் நல்ல வெற்றியா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதுக்கு யார் அப்படின்னா சவுல் ராஜா. இஸ்ரவேலின் முதல் ராஜா யாருன்னா சவுல் ராஜா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சாமுவேல் மூலமாக தேவன் என்ன சொல்கிறாருன்னா அமலேக்கியர்களோட போய் என்ன பண்ணு, சண்டை போடு, அவங்கள்ட்ட இருந்த எதையுமே நீ என்ன பண்ணாத, எடுத்துக்காத, எல்லாத்தையுமே அழிச்சிருன்னு சொல்கிறாரு. இப்போ சவுல் ராஜா என்ன பண்ணுறாரு, போய் பயங்கரமாக போர் புரிஞ்சு பயங்கரமான ஒரு வெற்றிங்க, அற்புதமான வெற்றி. எந்த அளவுக்கு ஒரு வெற்றினா போய் ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுறாரு. 12வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு போய் ஒரு ஜெயஸ்தம்பமே நாட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வெற்றி, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி. ஆனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த வெற்றி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த வெற்றி அவர் பெறவில்லை. அநேக காரியங்களை தவறாக செய்கிறார். இதை தியானிச்சோம்னா பயங்கரமாக நிறைய காரியங்கள் இருக்குது அதுக்குள்ளே பாருங்கள். ஒபீடியன்ஸ் இஸ் ஃபார் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு வீடியோவை நம்மளே இந்த சேனலில் போட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். அப்போ தேவனுடைய பார்வையில் அது வெற்றியா அப்படின்னா நீங்கள் 11வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சாமுவேல்கிட்ட தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாரு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதுன்றார். இந்த பக்கம் அந்த சீனை யோசிச்சு பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் ஒரு தேவனும் சாமுவேலும் ஒரு துக்கத்தோடு இருக்கிறாங்க, தேவனும் ரொம்ப எப்படி சொல்கிறது மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டம் போய்கிட்டு இருக்குது. இஸ்ரவேல் ராஜா ஜெயஸ்தம்பம் நாட்டி கொண்டிருக்கிறார், பயங்கரமான காரியங்கள் அங்கே போய்கிட்டு இருக்குது. அப்போ வெற்றி உண்டா, வெற்றி கிடைத்ததா அப்படின்னா ஆமாம், நிச்சயமாக பயங்கரமான ஒரு வெற்றி தான். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் வெற்றியா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதனால தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கும் நல்ல வெற்றிக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நாம் வெற்றி பெறுகிறோமான்றது ரொம்ப 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 முக்கியம். தேவனுக்கு அதுதான் வெற்றி. அநேக நேரத்தில் நல்ல வெற்றி பெறணுங்க நம்ம அப்படின்றப்ப என்ன யோசிச்சிடக்கூடாதுன்னா சிலர் யோசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் பாருங்கள், மற்ற தேவனை அறியாதவங்க கூட பயங்கரமான இதில் இருக்கிறாங்க, பொசிஷனில் இருக்கிறாங்க, பவரில் இருக்கிறாங்க, பயங்கரமான ரிச்சாக இருக்கிறாங்க, அதை விட நம்ம மேலே போகணும். அது இல்லைங்க, வேதத்தின்படி அது நல்ல வெற்றி கிடையாது. எது நல்ல வெற்றி, தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன காரியத்தை அவர் சொன்ன விதத்தில் செஞ்சோமா அப்படிங்கிறது தான் நல்ல வெற்றி. அதுதான் ஒருவேளை அந்த வெற்றி மற்றவர்கள் பார்வையில் வெற்றியாக இல்லாத மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் தேவனுடைய பார்வையில் வெற்றி. அப்போ இந்த புஸ்தகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பேசிக்கே என்னன்னா இந்த வார்த்தையை படிக்கணும், இந்த வார்த்தையை தியானிக்கணும், இந்த வார்த்தையை கவனமாக கேட்டு அதன்படி கீழ்ப்படியணும். எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னா அங்கே பயங்கரமாக ஜெயஸ்தம்பம் நாட்டுறாரு. சாமுவேல் போய் சொல்கிறாரு, அப்பா நீ ராஜாவா இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, தேவன் உன்னைய தள்ளி போட்டுட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் யார் தான் ராஜாவா இஸ்ரவேல் ஜனங்களோட இருந்தது அப்படின்னா இந்த சவுல் ராஜா. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் நம்ம பார்க்குற பார்வைக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், தேவனுடைய மனுஷனாக நம்முடைய பார்வையில் இருக்கலாம். ஆனால் ஒரு வேளை கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இது என்னுடைய கற்பனையில் சொல்லலை. மத்தேயு 7வது அதிகாரத்தில் போய் படிச்சிங்கன்னா இயேசு இதை அப்படியே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, 22வது வசனத்தில், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்போ இவங்களாம் யார், பயங்கர சக்ஸஸ், பிசாசுகளை துரத்தவங்கிற யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி உள்ள. நம்ம பார்வையில் ஒரு ஒரு ஊழியக்காரர் வர்றாரு, ஒரு பிசாசை துரத்துறாருன்னா நம்ம அவரை எப்படி பார்ப்போம், இந்த ஜனங்கள் அவரை எப்படி பார்ப்பாங்க, எந்த லெவலுக்கு அவரை பார்ப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலை பார்த்த மாதிரி தான் பார்ப்பாங்க இல்லைங்களா. பாருங்கள், எல்லா ஊழியக்காரங்களையும் நான் அப்படி சொல்லலை.
அதில் இருக்கிற ஆபத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா, எந்த அளவுக்கு அவங்க பொசிஷன் சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு கனமுள்ள ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அநேக அற்புதங்களை செய்தோம். இன்னைக்கு அற்புதத்தை தேடி ஜனங்கள் ஓடுறாங்க. அநேக அற்புதங்களும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர்கள் தான் இவர்கள். அவர்களை தான் பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலமும் 23ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அடுத்து சொல்றார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அது கீழே பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது, அதை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் இல்லைங்களா. அப்போ எது தேவனுக்கு முக்கியம்? பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மனுஷனுடைய பார்வையிலையும் இந்த உலக காரியங்கள்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது தேவனுக்கு முக்கியம் கிடையாதுங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நம்ம கையில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவன் தான் உண்மையிலே வெற்றி பெறுகிறவன். அவன் தான் நல்ல வெற்றி பெறுகிறவன். அவன் உலகத்தில் வெற்றியாளராக இருக்க மாட்டானா அப்படின்னா நிச்சயமாக வெற்றியாளனாக தான் இருப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வெற்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆத்துமாவில் கேரக்டரில் நல்ல வெற்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆவியின் கனிகள் அவங்கள்ட்ட இருக்கும். உலக காரியங்கள்லையும் நல்ல சுக பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், செழிப்பு எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை கண்டிப்பாக அடைவார்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் என்ன? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை சண்டே சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டு அடுத்த வாரம் சண்டே எடுத்துகிட்டு வர்றவங்களா இருப்பீங்கன்னா அநேகர் இருக்கிறாங்க. ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் இருப்பீங்கன்னா இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க. இல்லைங்க, நாங்கள் பயங்கர ஃபெய்த்தில் இருக்கிறோம், பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், எல்லா விதத்துலையும் சூப்பராக போயிட்டுருக்குது, ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தில் கூட இருக்கலாம். ஏன்னா அவருடைய வார்த்தையை வாசிக்காமல், அவருடைய வார்த்தையை தியானிக்காமல் இருக்கிற மனுஷன் என்ன பெரிய வெற்றியில் இருந்தாலும் அது வெற்றி கிடையாது தேவனுடைய பார்வையில். அப்போ இந்த வேதத்துக்கு கனத்தை கொடுக்கணும், இந்த வேதத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த வெற்றி இருக்கும். அது எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கும்? தேவனுடைய பார்வையில் நல்ல வெற்றியாக இருக்கும். ஸோ நிச்சயமாய் நீங்கள் நல்ல வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், நாங்களும் விரும்புகிறோம். இந்த வேதத்தை தியானிங்க, இந்த வேதத்தை நேசிங்க, இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி செய்யுங்க. எந்த எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும், யார் என்ன பண்ணாலும் சரி, எந்த விதமான எல்லா காரியங்களையும் தாண்டி இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல வெற்றி பெறுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நல்ல வெற்றியாளனாக பார்ப்பார். நீங்கள் நல்ல வெற்றி பெறுவீர்கள். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.